இப்போ பாருங்கள் எப்படி இருக்காண்டு பாருங்கள் இது எப்படி அடிக்கணும் சொல்லுவீங்களா நாங்கள் பொறுமையாக காணொலியை பார்ப்போம் எப்படி இந்த வணக்கம். நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கொக்காவில் கேம்படி டவர் கேம்படியில் நிற்கிறோம். இங்கே ஒரு பாரிய விபத்து ஒன்று நடந்திருக்குது. இந்த டிப்பரில் வந்தவர் மட்டும் காயப்பட்டிருக்கணும்னு சொல்லினோம். ஒரு மகேந்திரா வந்து செபுலன் ஏற்றி வந்த மகேந்திராவுக்கு பின்பக்கத்தால் வந்து டிப்பர் அடித்ததில் மணல் ஏற்றி வந்த டிப்பர் அடித்ததில் பின்பக்கம் அப்படியே முற்றுமுழுதாக மகேந்திரா சேதப்பட்டிருக்கு. அதே போல் டிப்பர் வந்து முழுமையாக சேதப்பட்டிருக்கு முன்பக்கம். அந்த டிப்பரில் வந்தவர் காயப்பட்டுட்டோம்னு சொல்லினோம். இந்த இடத்துல நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த சில காணொலிகளில் வந்து உயிர் ஆபத்துகளை வந்து தவிர்க்கணும். நித்திர தூக்கம் வந்து உங்களுக்கு ஒரு நித்திர தூக்கம் வருதுண்டா கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதில் இருந்துட்டு நீங்கள் போகலாம். அப்படி நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் ஓடுறதால உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ உயிர் ஆபத்து, எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் இந்த காணொலியில் பார்ப்பீங்க. வாங்க அந்த காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். நான் முருகண்டியை கடந்து போய்கொண்டிருக்கிறேன். முருகண்டியை கடக்கலை, முருகண்டியை கடக்கலை, நான் முருகண்டிக்கால போய்கொண்டிருக்கிறேன். எனக்கு 2-3 பேர் ஃபோன் பண்ணிக்கணும். ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்குது, கொக்காவில் பகுதியில் விபத்து ஒன்று நடந்திருக்குது. அது ஒரு மகேந்திரா கேப்பும் ஒரு டிப்பரும் அடிபட்டிருக்குது. வேகமாக வந்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பதிவு செய்யலாம். எப்படி இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு தான் இதுக்கான காரணம் வந்து நித்திர மயக்கம்தான் இதுக்கான காரணமாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஊகத்தை தெரியப்படுத்திக்கிறோம். சரியென்று நான் வேகமாக போய்கொண்டிருக்கிறேன். இதில் வந்து நான் முருகண்டி இப்போ பிள்ளையார் கோயில் அடிக்கு போயிட்டேன். பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டேன்னு பாருங்கள். இப்போ இந்த பிள்ளையார் ஆலயத்தின் முன்பகுதியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது இந்த முன்னுக்கு பாருங்கள். நாங்கள் இப்போ பிள்ளையார் ஆலயத்தை கடந்து போய்கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து போய் அங்கே சேர்ந்துருவேன். அதுக்காக நான் போய்கொண்டிருக்கிறேன். என்றால் வீடியோ வேலைக்கு வந்து பதிவு செய்யணும், அதுக்காக போய்கொண்டிருக்கிறேன். சரி, நான் இப்போ கிட்ட வந்துட்டேன் பாருங்கள். நிறைய டிப்பர்கள் நிற்கிது. இதில் மணல் ஏற்றி வந்த டிப்பர்கள் நிற்கிது. அடுத்தது மணல் ஏற்ற போகிற டிப்பர்களும் நிற்கிது. அதை விட வேறு வாகனங்களும் இந்த இடத்துல நிற்கிது. இந்த இடத்துல தான் இந்த விபத்து நடந்திருக்குது. டிப்பர் வந்து இங்கால சரிஞ்சு அங்கால பக்கம் போய் நிற்கிது. அதில் வந்து மகேந்திரா கேப் நிற்கிது. இதில் தான் அந்த விபத்து நடந்திருக்குது. அந்த விபத்து நடந்ததுக்கான காரணம் உங்களுக்கு தெரியலை, இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். இந்த மகேந்திரா கேப் தான் அடிபட்டுறது பாருங்கள். இதில் இந்த மகேந்திரா கேப் தான் அடிபட்டுருக்குது. சொல்லுவீங்களா? 6 மணிக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது? ஒரு சிக்னல் எழுத்து விட்டு கேன் பிரேக் எழுத்து விட்டு அப்படி வந்து அடிச்சு ஒருத்தருக்கும் சேதங்கள் விட்டுட்டு அவன் மட்டும் காயம் இல்லையா? ஒருத்தருக்கும் அதுக்கு நசிக்கிட்டான். அவருக்கு தான் காயம், உங்களுக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? நான் வானாந்துறையிலேருந்து வாரீங்க. நீங்கள் இறங்கி நீங்கள் கீழே இறங்கல. சரி சரி, அடி விழுந்துட்டு. சரி, ஓகே. இவ்வளோப்பா நீங்கள் எல்லாம் உங்களோட பக்கம் எந்த நித்திர தூக்கத்தில் வந்துருக்குது. எங்கே இங்கே முன்னுக்கு இருந்து வந்ததா? இங்கே மணலோட வந்துருக்கு. ஒரு பக்கம் அடிச்சு. சரி சரி, ஓகே ஓகே. நிமிந்து பார்த்துருக்குறாங்க. அப்போ அது வரைக்கும் தெரியாது. சரி, ஓகே அண்ணே. பாருங்க இது எப்படி அடி விழுந்துருக்கு. இதில் வந்து இளநியெல்லாம் இப்போ மாற்றி ஏற்றி நம்ம பாருங்க. இதில் முதல்ல நல்ல இளநியா, உடையாத இளநிங்களா? உடையாத இளநிங்களா? உடைஞ்சிட்டு போட்டு முற்றுமுழுதாக சேதப்பட்டிருக்குது. டிப்பரை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செய்கிறாங்க. இல்லைண்டா டிப்பர் வந்து முற்றுமுழுதாக சேதமடைஞ்சிட்டு பாருங்கள். கொண்டு தான் போயிட்டுருக்கேன். இதால்
இருக்குன்னு பாருங்க அந்த டிப்பர். எங்கே போய் பூந்துருக்கேன் அப்பா, இதெல்லாம் அடித்து விட்டாச்சிருக்கேன். அடித்து இதில் வந்து தான் முட்டி இருக்குது. ரெண்டு சேப்பை பாருங்க எப்படி இருக்காண்டு. இந்த அளவுக்கு சேதமடைஞ்சிருக்குது. உண்மையில் என்ன ஒருத்தர் காயம்னு சொல்லி நம்ம டிப்பரில் வந்தவர். ரத்தம் இதில் வந்து கிடக்குது. டிரைவர் காயம்னு சொல்லினோம். அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்குது. விழுந்த இடத்துல இந்த மண் அவ்வளவும் கொட்டுப்பட்டிருக்குது. அப்படியே போய் இந்த தூணோட அடிபட்டிருக்குது பாருங்க. இந்த தூணை விட்டாச்சிருக்கு. பிள்ளையார் சிலர் காக்கு உடைஞ்சு கிடக்கு பாருங்க. வரைக்கும் கிடக்கு பொருட்கள் எல்லாம். இது வந்து சரியாக அங்கே நடந்திருக்கேன்டா கொக்காவில் டவர் அடிக்கலாம் விழுந்திருக்கு. இந்த அடி டவருக்கு பக்கத்தில். அவனுக்கு நல்ல இளநீகளை பார்த்து அடிக்கணும். மற்றது கூடாதெல்லாம் விட்டுட்டு போயிடும். அடிச்சு டிப்பர் பின்பக்கத்தால் வந்து அடித்ததெல்லாம் இவங்களுக்கு சேதம் இல்லை. இல்லாட்டி இவங்களோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். நேரே அடிச்சிருந்தா உங்களுக்கும் பிரச்சனை. ஏதோ அதிர்ஷ்டம் பண்ண சொல்லணுமே. என்ன தலையோட என்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, தலையில் போகிறது தலைப்பாவோட போனமே. அது இവിടുത്തെ நல்ல வெளிச்சமாக நடந்தேன். சம்பவம் நடந்தது கொக்காவில் கேம்படி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நடந்திருக்கு. இதில் வந்து இப்போ இவ்வளோ ஜேசிபிகள் டிராக்டர்கள் எல்லாமே வந்து நிற்குது. டிப்பர் கார் எல்லாம் வந்து நிற்கணும். இதில் இப்போ டிப்பர் ஓடுறவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிப்பாங்க. இதில் பார்த்துட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்றதெல்லாம் ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அவதானமாக ஓடினா இந்த பிரச்சனை வராது. உண்மையில் வந்து இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் யோசிக்க வேண்டியது தான். யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்குதுண்டு. இந்த இடத்த உடைச்சி கொண்டு தான் போயிருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், டிப்பர்களை வந்து இதில் சைட் பண்ண வேணான்னு சொல்லினோம். என்ன வாகனங்கள் இதில் நிற்க வந்து பிரச்சனை தானே.
டிப்பர் எடுக்க போயினோம் வெளியில். வேறு ஒரு டிப்பரில் தான் கட்டி இழுக்கணும் பாருங்கள். இந்த டிப்பரை வெளியில் எடுக்க போயினோம். ஆனால் மேலுக்கு தூக்கி தான் கட்டியிருக்கிறாங்க இந்த டிப்பரை பாருங்கள். அப்படியே பொலிசுக்கு கொண்டு போக சொல்லினா நான் நினைக்கிறேன் இது மாங்குள பொலிசுக்கு தான் இதை கொண்டு போக வேண்டிய பெருமை நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக கிடக்கு. பாருங்க எப்படி இருக்காண்டு. மக்கள் எல்லாம் வெளியே சரி. இப்போ நாங்கள் வெளிக்கிற போகிறோம்.